குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் அஷ்டாங்க விமானத்திற்கு தங்கத்தகடு பதிக்கும் பணி நடந்து வருகிறது. இதனை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஜீயர் சடகோபர் ராமானுஜர் பார்வையிட்டார். இன்றைய தினம் சிவகங்கை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சௌமிநாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு அடியேன் இங்கே வந்து சௌமிநாராயண பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் திருப்பணியில் அஷ்டாங்க விமானம் இங்கே தங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கே வந்து அடியேனும் இன்றைய தினம் அடியேன் கையால் ஒரு இதை பதித்துவிட்டு நம் அனைவருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே ஆச்சாரியரான பகவத் ராமானுஜர் 18 முறை இங்கே வந்து அந்த மூலமந்திரத்தை திருக்கோட்டி நம்பியிடம் தெரிந்து கொண்டு சென்றால் அந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்பேற்பட்ட ஒரு சௌமிநாராயண பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தில் நடக்கக்கூடிய திருப்பணியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எல்லாராலும் முடியும் 1 கிராம் தங்கம் அனைவரும் இங்கே கொண்டு வந்து இங்கே திருப்பணியில் கொடுத்து அனைவரும் சௌமிநாராயண பெருமாளுக்கு பாத்திரராகும்படியும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை பெறும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த உலகத்துக்கே நன்மை. இது இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் நாம் அனைவரும் இந்த ஒரு வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லாமல் அனைவரும் சேர்ந்து ஆண்டாள் கூடியிருந்து குளிர்ந்தவர் எம்பாவா என்று சொன்னது போல் நாம் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து 1 கிராம் தங்கம் இங்கே திருப்பணிக்கு கொடுத்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பகவான் திருவுள்ளம் எப்படின்னு தெரியல, ஏன்னா கடவுள் எப்படி நினைக்கிறான்னு தெரியல. அவள் அறநிலையத்துறையில் கையில் இருக்கணுமா இல்லை வெளியில் கையில் போகணுமாங்கிறது கடவுளுடைய இஷ்டம். அது நம்ம மனிதருக்கு கையில் எதுவும் கிடையாது. ஏன்னா இது கலியுகம், எல்லாமே மனசு தான் காரணம். ஏன்னா தகராறு வரத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்றுமையாக இருந்தால் இந்த தகராறு வராது. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் கவர்மெண்ட் உள்ளே வரமாட்டாங்க. அவங்களும் கரெக்டாக தான் இருந்துன்னு இருக்காங்க. நம்மளுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னா மக்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதுனால அடுத்த இது அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் இன்றைய தினம் இவ்வளவு அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கொண்டு இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன்னா அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறத இது பகவான் நிரூபிக்கிறார். அனைத்து சாதிகள் ரசிகராக அந்தந்த கோவிலுக்கு நடைமுறைகள் இருக்கு. அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோயில்களில் யாரும் உள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகமங்கள் ஒவ்வொரு ஆகமம் இருக்குது. உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தை எடுத்துட்டா பாஞ்சராத்திர ஆகமம், இங்கெல்லாம் வைகானச ஆகமம், இன்னொரு சைவாகமம். அந்த ஆகமத்தை உட்பட்ட முறைகள் படி நடந்துட்டு இருக்கு. வெளியில் இருக்கிற கோயில்களில் தனியார் கோவில்களில் அவள் இஷ்டப்பட்டு கட்டுற கோவிலில் யார் வேணா அர்ச்சகராக இருக்கலாம்.